இந்த ஃபோன் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஃபோன் நல்லாவே இல்லைப்பா, விலை ரொம்ப ஜாஸ்தி, இந்த மாதிரியாக நிறைய கமெண்ட் வந்து நெட்டில் இப்போ வந்துட்டு இருக்கு. காரணம் நத்திங் ஃபோன் 3 வந்து லான்ச் ஆகிட்டு, நத்திங் ஃபோன் 1 வந்து லான்ச் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ப்ரைஸ் வந்து 30,000 செக்மெண்ட்டுக்கு கீழே லான்ச் பண்ணாங்க. நத்திங் ஃபோன் 2 வந்து 45,000 அப்படிங்கிற செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. இப்போ நத்திங் ஃபோன் 3 அதை விட பயங்கரமான ப்ரைஸுக்கு மேலே போயிட்டாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் சில அப்கிரேட்ஸ் இருக்குது, ஆனால் உண்மையிலே கொடுக்குற ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீட்டில் பேச போகிறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மற்ற சேனல் மாதிரி நமக்கு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஃபேக்ட் என்னவோ, அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து இந்த ஃபோனில் எது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இது உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையா, இது வந்து கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தா, அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லா ஃபேக்ட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்துருந்தாங்க. அப்படி நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல நத்திங் ஃபோன் 3யோட பில் குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் நம்ம பில்லேருந்து பார்க்கலாம். ஃபோனோட டிசைனே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஃபோனோட டிசைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நத்திங் ஃபோன் 2ல் பேக் சைடில் கிளிப் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடம் வந்து கிளிப் இன்டர்ஃபேஸ்க்கு பதிலாக கிளிப் எல்இடி அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் ஸ்க்ரீனாக இருக்குது. இது ஒரு மைக்ரோ எல்இடி டிஸ்காக இருக்குது. இந்த டிஸ்கில் வந்து பல விதமான விஷயங்களை வந்து குட்டி குட்டியாக வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அன்லஸ் லைட் மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு குட்டியோண்டு இடத்துல வந்து வித்தியாசமாக பல விதமான விஷயங்கள் காட்டுது. அதை என்னெல்லாம் வந்து காட்டுது அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 8.99 mm திக்னஸோட 218 கிராம் வெயிட் வருது. அதாவது இந்த ஃபோனோட வெயிட் வந்து நத்திங் ஃபோன் 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட வெயிட் கூடியிருக்கு, சைஸும் கூடியிருக்கு. நத்திங் ஃபோன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 8.2 mm திக்னஸோட 201.2 கிராம் வெயிட் வந்து வந்துச்சு. ஸோ இந்த நத்திங் ஃபோன் 3 அதோட வெயிட்டில் வந்து கூடியிருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. IP68 கொடுத்த காரணம் தான் நமக்கு வந்து மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாங்க. இந்த விதமாக பிரச்சனையும் ஆகுது. அதுக்காக ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுறக்கூடாது. நமக்கு நத்திங் ஃபோன் 2ல் வந்து வெறும் IP54 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி ஃபோனோட பேக் சைடில் அந்த கிளாஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கார்னிங்கோட கிளாஸ் விக்டஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஃபோனோட பேக் சைட் டிசைனாக இருக்குது. இந்த பேக் சைடில் கொடுத்துருக்க இந்த கிளிப் எல்இடியில் வந்து பல விதமான ஃபன்னான விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதாக நத்திங் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்னவங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம பேக் சைடு எல்இடியில் டிஜிட்டல் கிளாக் காட்டும், சோலார் கிளாக், ஸ்டாப் வாட்ச், பேட்டரி லெவல், காம்பஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் உள்ள காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த பேக் சைடில் உள்ள இந்த எல்இடியில் வந்து பாட்டில் ரொட்டேட்டிங் கேம் முதல் கொண்டு ராக் பேப்பர் சீசர் மாதிரி பல விதமான விஷயங்கள் விளாட முடியும் சொல்கிறாங்க. ஸோ இது போல் இன்னும் பல விதமான விஷயங்களையும் இந்த பேக் சைடு இந்த கிளிப் எல்இடியில் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். மற்றபடியாக ஃப்ரண்ட்ஸோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான 1.5K LTPS AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 30 to 120 Hz வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுபோல் இந்த டிஸ்பிளேக்கு 1000 Hzக்கான டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 10 பிட் கலர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 1600 nits வரையும் ஹை பிரைட்னஸ் மோட்லையும் 4500 nits வந்து பீக் பிரைட்னஸ்லையும் கிடைக்குது. இதுபோல் இந்த டிஸ்பிளேக்கு 2160 Hzக்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கொடுக்குறாங்க. அதுபோல் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங்குலர் கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. இது பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது வந்து LTPO பேனலாக கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காம LTPS பேனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். காரணம் ப்ரைஸ் கூட அந்த கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன தாட் வரும். அந்த தாட் வந்து இந்த டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிக்குது. அடுத்ததாக ரெண்டாவதாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் வந்து ஒரு 3.3 GHzக்கான ஸ்னாப்ட்ராகனோட 8s Gen 4 அப்படிங்கிற 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டில் அட்ரினோட 825 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இந்த ப்ராசஸருக்கு இப்போ கரண்ட்டாக உள்ள டேட்டில் உள்ள ரேங்க் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 11 ரேங்க் கிடைக்குது. மார்க்குன்னு பார்க்கும்போது 100க்கு 92 மார்க்கும் ஏ கிரேடும் கிடைக்குது. அதாவது இது ஒரு ஹையர் அண்ட் மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக இருக்குது. அதாவது ஃப்ளாக்ஷிப்புக்கும் ஹையர் அண்ட் மிட் ரேஞ்சுக்கும் இடையில உள்ள அந்த கிளாஸை வந்து பிடிக்குது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோக்குள்ள ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணால் சரி, மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணால் சரி, இன்னும் வந்து பல விதமான இன்டென்சிவான டாஸ்க் முதற்கொண்டு எல்லாமே இந்த ஃபோனில் வந்து செய்யலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நமக்கு நத்திங் ஃபோன் 2ல் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படிங்கிற சிப் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சிப்போட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இப்போ ரேங்க் வந்து நல்லாவே கூடியிருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து ப்ரைஸ் பயங்கரமாக கூட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதோட பெட்டரான சிப் வந்து எதிர்பார்த்தோம். அதாவது ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite அப்படிங்கிற சிப்பே கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம ஸ்னாப்ட்ராகனோட 8s Gen 4ங்கிற சிப் கொடுத்துருக்குது. லைட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. கொடுக்க ப்ரைஸுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வருது.
அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வெர்ஷன் LPDDR5X RAM தராங்க. நல்ல ஃபாஸ்ட்டான ரேம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஸ்டோரேஜோட கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரைக்கும் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஃபாஸ்ட் தான். ஆனால் கரண்ட்டான உள்ள டாப்னு பார்த்தோம்னா UFS 4.1 கொடுக்குறாங்க. இவங்க UFS 4.0 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இதுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு வந்து நமக்கு இந்த ஸ்டோரேஜில் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண Nothing OS 3.5 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸர் என்ன ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த தடவை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க சொல்லணும். அதாவது இந்த ஃபோனுக்கு 5 வருஷத்துக்கான OS அப்டேட்ஸும் 7 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு உண்மையிலே நல்ல விஷயம். அப்கிரேட்ஸ் வந்து இவ்வளோ கூட கூட்டியிருக்கிறது நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தோட 3வது குவார்ட்டர்லேயே இந்த ஃபோனுக்கு Nothing OS 4.0 அப்படிங்கிற Android 16 பேஸ் பண்ண அப்டேட் வந்து கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் வந்து சைடில் வந்து பவர் பட்டன் பக்கத்துலேயே எசென்சியல் கீ அப்படிங்கிற இன்னொரு கீயும் கொடுக்குறாங்க. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது எசென்சியல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு காலத்துக்குள்ளே போயிருது. அதில் பல விதமான AI டூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ஃப்ளிப் டு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதாவது ஃபோனை கவுத்தி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பண்ணும். அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது பேக் சைடில் உள்ள இந்த கிளிப் எல்இடியில் வந்து உங்களுக்கு வேவ் ஃபார்மில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது காட்டுற மாதிரியாக லைட் எரியுது. இது போல் அந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. அதாவது ரெக்கார்ட் பண்ண வாய்ஸில் வந்து எழுத்தாக அப்படி கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு நோட்ஸ் கிரியேட் பண்ணி தந்துடும். இது மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து இந்த எசென்சியல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரே இடத்துல நடந்துறதுனால எக்ஸ்ட்ராவாக வேறு எங்கே ஒரு இடத்துலையும் மெனு தேடவிட்டு இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எசென்சியல் ஸ்பேஸ்லேயே வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை டக்குன்னு பண்ண முடியும். இது போல் இந்த Nothing OS 3.5ல எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா எசென்சியல் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ச் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள் ஹோம் பேஜ்லேருந்து டாப்பை பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே போயிருது. அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் என்ன அப்படிங்கிற சர்ச் பண்ணிக்கலாம். கான்டெக்ட்ஸை தேட முடியும். ஃபோனில் ஸ்டோர் ஆகிக்கிற ஃபைல்ஸ் அது போல ஃபோட்டோஸ் முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தேடி தந்துடும். இது போக வெதர் கேலண்டர் அது போக லோக்கல் ஸ்பாட்ஸ் முதல் கொண்டு பலவிதமான விஷயம் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கலாம். அதாவது உதாரணத்துக்கு கூகுள்குள்ளேயோ இல்லைன்னா ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சர்ச் இன்ஜினையோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இன்னும் அந்த எசென்சியல் சர்ச்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதிலை வந்து அந்த சர்ச்சிலே வந்து தேடி தந்துடும் சொல்கிறாங்க. இது போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எசென்சியல் ஸ்பேஸ் அப்படிங்கிற காலத்துக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ண நோட்ஸ், சேவ் பண்ண வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், ஐடியாஸ் முதல் கொண்டு பல விதமான ஆப்ஷன் வந்து அதே இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஸ்பேஸ் வந்து நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே 5ல் ஒருத்தங்க வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாக இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுற சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இதோட நீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் யூசர்ஸ் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நத்திங் தரப்புல வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸையும் இந்த ஒரு அப்கிரேட் இருக்குது. அதாவது ஃபோனோட பேக் சைட் இந்த தடவை 3 கேமராஸ் கொடுக்குறாங்க. நமக்கு Nothing Phone 2ல் 2 கேமரா தான் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ஆட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.68 ஆப்பர்ச்சரில் வருது. அதாவது ஒரு OmniVisionோட OV50H அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் இது ஒரு 1/1.3 இன்ச்சுக்கான சென்சராக இருக்குது. மற்றபடி இதே கேமராவுக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. மேலும் பிரைமரி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்/செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமரா மூலமாக 114 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்கலாம். இது சாம்சங்கோட JN1 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் இது ஒரு 1/2.7 இன்ச்சுக்கான சென்சராக வருது. இது போய் இந்த ஃபோனில் மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட JN5 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஒரு 3x பெரிஸ்கோப் லென்ஸாக வருது. சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 1/2.75 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மற்றபடியாக இந்த கேமராவோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரையும் f2.68 ஆப்பர்ச்சரில் இருக்குது. இதே கேமராவில் நமக்கு வந்து 60x வரையும் டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க, ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட. அதுபோல் 10 சென்டிமீட்டர் க்ளோஸ்அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். மேலும் இந்த ரெண்டாவது டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் கேமராவுக்கும் ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. இதே மாதிரியாக ஃபோனோட பேக் சைட் நமக்கு 3 கேமரா வருது. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். செல்ஃபி கேமரா ஒரு அப்கிரேட் இருக்குது. நமக்கு Nothing Phone 2ல் வந்து 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/2.7 இன்ச்சுக்கான சென்சராக வருது. நமக்கு இந்த செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்/செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். இதுமாதிரி செல்ஃபி கேமராவில் ஒரு அப்கிரேட் இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் பல விதமான புது ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இந்த ஃபில்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள் இந்த கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து டாப்பை பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா பல விதமான ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வருது. அந்த ஃபில்டர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஃபில்டர் செலக்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோஸும் எடுக்கலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைட் கேமரா பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபோட்டோஸும் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் சைடில் வந்து இந்த கிளிப் LEDs கொடுத்துருக்காங்க. கேமரா ஆன் பண்ணிச்சுட்டு இந்த பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளிப் LEDs மூலமாக உங்களோட முகம் வந்து லைட்டாக அதில் தெரியுது. அது மூலமாக கரெக்டாக வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிக்கிடுது. இது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கொயரில் வந்து குட்டியோண்டு ஒரு LED கொடுக்குறாங்க. வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக. அடுத்த இந்த ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசலாம்.
இந்த ஃபோனில் நமக்கு யூஎஸ்பி டைப் சி எடுத்து தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் ஒரு சிம் வந்து ஃபிசிக்கல் சிம்மும் இன்னொன்று வந்து இ சிம்மும் தர்றதா சொல்லியிருக்காங்க. இது இப்போ இந்த ஃபோனுக்கு 5Gக்கான எஸ்என்எஸ்சி சப்போர்ட் தராங்க. நிறைய 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. இது இப்போ டியூல் 4Gக்கான விவோல்டி Wi-Fi 7 லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் 6.0 சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஜிபிஎஸ் மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. மற்றபடியாக என்எஃப்சியும் இருக்குது. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி டைப் சி போட்டு தராங்க. ஆனால் இந்த டைப் சி போர்ட்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2.0 தான் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கொடுத்துட்டு அதில் இன்னும் 2.0 கொடுத்துருக்கிறது நெகட்டிவ்னு சொல்லலாம். பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் பேட்டரிஸ் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. அதாவது நத்திங் ஃபோன் 2ல் வந்து ஒரு 4700 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த நத்திங் ஃபோன் 3ல் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது அதுலேயுமே வந்து ஒரு குட்டி அப்கிரேட் இருக்குது. அது இந்த ஃபோனில் 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் நமக்கு நத்திங் ஃபோன் 2ல் 45 வாட் கொடுத்துருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த 5500 mAh பேட்டரியை வந்து நமக்கு வந்து 65 வாட் வச்சு சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ வேகமாக சார்ஜ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கு கிட்டத்தட்ட 54 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ 0 to 100% சார்ஜ் ஏறுறதுக்கு நமக்கு வந்து 54 நிமிஷம் டைம் எடுத்துக்கிடுது. இது போக இந்த ஃபோனில் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ண முடியும். அது போக மற்ற டிவைஸ் இந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா 5 வாட்டில் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. குறிப்பாக இந்த ட்ரூ இயர்ஸ் இயர்பட்ஸ்லாம் அந்த ஃபோனோட பேக் சைடு வந்து வச்சிட்டிங்கன்னா அந்த இயர்பட்ஸ்லையும் வயர்லெஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லேருந்து அந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிடும். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் இந்த நத்திங் ஃபோனில் இருக்கிற மாதிரி பிளாக் மற்றும் ஒயிட் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த விலையை பற்றி பேச முன்னாடி நத்திங் ஃபோன் 2ஓட விலையை சைடில் காட்டிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக இந்த நத்திங் ஃபோன் 2ஓட விலை இருக்குது. ஆனால் நத்திங் ஃபோன் 3ஓட விலை பார்த்துட்டிங்கன்னா 12GB 2GB ஸ்டோரேஜ் விலை 79,999 அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரைஸிங் கொண்டு வந்துட்டாங்க. இது இப்போ 16GB வித் 512GB ஸ்டோரேஜ் விலை 89,999 அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரைஸ் டேக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரீ புக்கிங் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இதோட சேல் பார்த்துட்டிங்கன்னா ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரி மேஜர் வெப்சைட்ஸில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நத்திங் ஃபோன் 2 கம்பேர் பண்ணி பார்க்க நத்திங் ஃபோன் 3 வந்து சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து LTPO பேனல் கொடுக்கல. சிப்பு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு லேட்டஸ்ட்டான சிப் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஹை அண்ட் சிப் கொடுக்கல. ரேம் இன்டர் ஸ்டோரேஜும் அப்கிரேட் ஆகிருக்கு. இப்போ கேமராஸையும் பார்த்தீங்கன்னா அந்த 3வது கேமராலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேட்டரிஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாங்களா, உனக்கு என்னப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நத்திங் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருந்துச்சு. நத்திங் ஃபோன் 1 வரும்போது குறிப்பாக அந்த 30,000 கீழே லான்ச் பண்ணும்போது நிறைய ஸ்பெக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய பேர் அந்த ஃபோனை வாங்க ஆரம்பித்தாங்க. நத்திங் ஃபோன் 2லையும் அந்த தாக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுங்க அந்த ப்ரைஸ் வந்து ஓகே தான் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. ஆனால் இப்போ நத்திங் ஃபோன் 3 வந்ததுக்கப்புறம் அது அப்படியே தலையெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் கமெண்ட்ஸை வாசிக்கலாம். என்னப்பா ஜோக் காட்டுறியாப்பா அப்படிங்கிற மாதிரியாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிமிக் ஃபோனுக்கு இவ்வளோ ரேட் வந்து கூட்டினது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போ அட்லீஸ்ட் 6000 mAh பேட்டரியாவது அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் 5500 தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஓட்டியிருக்காங்க. மற்றபடி ப்ரைஸ் அது போக டிசைன்லாம் வந்து நிறைய பேர் வந்து காமெடி பண்ணி ஓட்டி தள்ளிட்டாங்க இந்த ஃபோனை. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் ஏன் அப்படி குடிச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்போது பெரிய ஹைப் வந்து எல்லா விதமான இன்ஃப்ளூன்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பெய்டு கேம்பெயின்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கேட்டகரியை விட்டு போய் கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக அப் டு மார்க் இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கருத்தாக இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் சிப்பே கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து நத்திங் ஃபோன் 2 வந்து ஒரு 45,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த நத்திங் ஃபோன் 3 வந்து ஒரு 10,000 கூட்டி 55,000 லான்ச் பண்ணியிருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் 60,000 கீழே கொண்டு வந்திருந்தால் கூட ஓகே தான். ஆனால் இது வந்து ரொம்ப அதிகம். 79,999 அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரைஸிங் கொண்டு போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் விட்டா நாங்கள் ஆப்பிளோட பெரிய பிராண்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ப்ரைஸை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் இது வந்து கண்டிப்பாக ஒர்த் இல்லை இந்த ப்ரைஸுக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 60,000 செக்மெண்ட்டுக்கு உள்ளே வந்திருந்தா இந்த ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருப்பேன். ஆனால் இது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கூட. காரணம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் ஸ்மார்ட் ஃபோனே இதோட கம்மியான ப்ரைஸுக்குலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது 79,999 கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் இல்லை, UFS 4.1 இல்லை, LTPO டிஸ்பிளே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 mAh அப்படிங்கிற மாதிரி இந்த கரண்ட் ஸ்டாண்டர்டுக்குலாம் வரலாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் குட்டி கோட்டையாக விட்டு நத்திங் வந்து ஒரு பெரிய ப்ரைஸிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.